இப்போது கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராசர் பற்றிய சில நினைவுகளை மட்டும் உங்கள் முன் கூற ஆசைப்படுகின்றேன். தாய்நாட்டின் பணிகளுக்காக தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் காமராசர் அவர்கள். தமிழ்நாடு அவர் திருக்கோயில், மக்களே அவர் தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவர் குறிக்கோள், காந்தியடிகள் காட்டிய பாதையே ஒரு வாழ்க்கை முறை. விருதுநகர் என்னும் ஊரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமி சிவகாமி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவரது 6வது வயதில் தந்தையை இழந்தார். தாய்மாமா கருப்பையா பராமரிப்பில் வாழ்ந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரைதான் படித்தார். தாய்மாமா நடத்தி வரும் துணிக்கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. விடுதலை இயக்க கூட்டத்திற்கும் செல்வார். வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடை இருந்தது. அந்த தடை நீங்க சத்தியாகிரகம் நடந்தது. காமராசர் அதில் கலந்து கொண்டார். 1940இல் காங்கிரஸில் காமராசர் தலைவரானார். 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். மேலும் செயற்கரிய செய்வார்கள் பெரியோர்கள் என்பதற்கிணங்க காமராசர் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அப்போதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு வைத்துக் கொண்டிருந்த சிறுவனை கண்டபோது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனும் பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு வைத்தால் தான் சாப்பாடு என்று கூறியது அவரை வருத்தத்தில் ஆழ்த்தியது. எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். காமராசர் ஆட்சியில் கல்வி பொதுவுடைமையாயிற்று. காமராசர் ஆட்சியில் இருந்த 9 ஆண்டுகளும் பொற்காலமாகும். 2/10/1963ஆம் நாள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். இவரது தனது 75வது வயதில் இவ்வுலக வாழ்க்கையை துறந்தார். கிண்ணியில் காந்தி மண்டபத்திற்கு அருகில் இவரது நினைவாலயம் எழுப்பப்பட்டது. படிக்காத மேலை காமராசருக்கு பாரத ரத்னா பட்டம் அளித்து இந்திய அரசு கௌரவித்தது. உழைப்பில் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கியவர், தன்னலமற்ற துணிவு